மீனாட்சிபுரம் அனாதை இல்லம், முதியோர் இல்லம், மருத்துவமனை, தெருவோர பிச்சை எடுக்கும் நபர்கள் என்று அனைவருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை என்று தடபுடலாக செலவு செய்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தான் செந்தாமரை. போஸ்டர், பேனர் என்று செந்தாமரை வணக்கம் வைப்பது போல் படம், தாய் தந்தையின் நினைவு நாள், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் தினம் என்று விளம்பர போடு அங்கங்கே இருந்தது. அதனை பார்த்து கொண்டு அப்போது வந்த பஸ்ஸிலிருந்து இறங்கி ஊருக்கு புதிதாக வந்திருந்த சின்னமணி, என்ன நண்பா, உங்கள் ஊரில் இவ்வளோ நல்லது பண்ணுற நபர் யாருப்பா, என்ன விசேஷம் என்று இந்த ஊர்க்கார நண்பர் மாரிமுத்துவிடம் விசாரித்தான். அதாவது சின்னமணி, செந்தாமரை இந்த ஊரில் பெரிய தலைக்கட்டு. அவங்க அப்பா அம்மா நினைவு நாள் என்று வருஷத்துக்கு ஒரு நாள் இப்படி விளம்பரம் செய்து பேர் வாங்க செய்யும் வேலை தான் இது என்று மாரிமுத்து கூறினான். என்ன மாரிமுத்து சொல்கிற? இத்தனை பேருக்கு சாப்பாடு, ட்ரெஸ்ஸு என்று தடபுடலாக செலவு செய்தாரு, அதை போய் விளம்பரம் பண்ணுறாருன்னு சொல்கிற என்று ஆச்சரியமாக சின்னமணி கேட்டான். வெளியிலிருந்து பார்க்குற எல்லோரும் இப்படி தான் நினைப்பாங்க, அது அப்படித்தான் தெரியும், இது உலக நியதி என்று சலிப்பாக கூறினான் மாரிமுத்து. இதெல்லாம் உண்மைதான மாரிமுத்து? அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க நினைவு நாளுக்கு இப்படி மற்றவர்கள் வயிறு குளிரும்படி செய்வது பெரிய விஷயம் தானே. இப்போ இருக்கிற காலத்தில் யார் இப்படி பண்ணுறாங்க? ரொம்ப குறைவு. உங்கள் ஊர் தலைக்கட்டு செந்தாமரையை பாராட்டி ஆகணும் என்று சின்னமணி கூறினான். உன் பாராட்டு எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, வா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் பேசுவோம் என்று தன் நண்பனை வீட்டிற்கு அழைத்து சென்றான் மாரிமுத்து. இருந்தாலும் சின்னமணி விடுவதாக இல்லை மாறி, நாம் எங்கள் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் என்றான். மாரிமுத்து முறைத்து பார்த்தான். உனக்கு புரியும்படி சொல்லணும்னா, இருக்கும்போது சோறு போடணும், இறந்த பிறகு ஊருக்கே சோறு போட்டு என்ன பயன் என்று நாசுக்காய் நகைத்தான் மாரிமுத்து. ஓ, செந்தாமரை அந்த லிஸ்டா? ஓகே ஓகே. அவனை பெற்றவங்க உயிரோடு இருக்கும்போது கவனிக்காமல் அவங்க இறந்த பிறகு ஊருக்கே சோறு போட்டு விளம்பரம் செய்கிறாங்க, இப்போ புரியுது என்று புரிந்து கொண்டான் சின்னமணி. அவங்க அப்பா அம்மா கடைசி காலத்தில் சோத்துக்கு இவன் கொண்டாட்டிட்ட அவ்வளோ பேச்சு வாங்கி அந்த சோத்தை சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்ட கதை ஊருக்கே தெரியும். இருந்தாலும் ஊருக்கு முக்கிய தலைக்கட்டு என்பதால் எதுவும் சொல்ல முடியாமல் நம்ம ஊருக்காரங்களும் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை கண்டுகொள்ளாமல் கடந்து போயிடுவோம் என்று மாரிமுத்து தன் நண்பன் சின்னமணியுடன் கூறினான். கண்டிப்பாக இப்படிப்பட்ட வீண் விளம்பரம் தேவையா? இப்படித்தான் நிறைய பேர் நம்ம நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பெற்றவங்களை கடைசி வரை நல்லா பார்த்துக்கிட்டா நம்ம குடும்பம் நல்லா வரும். வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு தேவை, அதை கொடுக்கறது தான் பிள்ளைகளோட கடமை என்று பேசியபடியே இருவரும் நகர்ந்து சென்றனர். பெற்றவர்களை வயதான காலத்தில் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் என்பது பிள்ளைகளின் கடமை மட்டுமல்ல, அது அவர்களின் உரிமை. பெற்றவர்களின் சொத்து மட்டும் நமக்கு தேவை, அவர்களின் தேவை இல்லை என்கிற இன்றைய சூழ்நிலை பிள்ளைகள் பெற்றவர்களே நம்முடைய சொத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்களை இழந்த பிறகு வருந்துவதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. பெற்றவர்கள் ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு துரோகம் நினைக்க மாட்டார்கள்.